நான் காயத்ரி தியாகராஜன். நான் வந்து இல்லறம் இனிப்பது இணைந்தாற்றும் கடமைன்ற தலைப்பில் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். திரைக்கடல் தாண்டி திரண்டு வந்திருக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும், மெய்யுணர்ந்த கடமையே அப்படின்னு பேச வந்திருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கும், பொய்யை மட்டுமே பேசக்கூடிய காதல் தான் சொல்ல வந்திருக்கிறவங்களுக்கும், நல்ல தீர்ப்பு வழங்கும் நடுவர்களுக்கும், இந்த அருமையான வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். முதல்ல இப்போது அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற குறள் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போது காதலை சார்ந்துதான் அந்த குறள் இருந்திருக்குன்னா, 3ஆம் பாலான இன்பத்துப்பாலில் தான் அந்த திருவள்ளுவர் எழுதியிருப்பார். ஆனால் அது அறத்துப்பாலில் தான் எழுதியிருக்காரு. அதுவும் இல்வாழ்க்கைங்கிறத ஒரு அதிகாரமாக அவர் ரொம்ப பெருசாக விருப்பப்படுத்தியிருக்காரு. அதனால் அது காதலை சார்ந்ததாக இருக்காது. தமிழ் ஒன்றும் மொழி பஞ்சம் இருக்கிற மொழி கிடையாது. அன்புங்கிற வார்த்தைக்கு காதல், நட்பு, பற்று, பாசம், பரிவுன்னு எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம காதல்ன்ற அந்த ஒரு உணர்வாக மட்டும் அன்பை எடுத்துக்க முடியாது. அன்புங்கிறது காதலுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது, கடலில் ஒரு சின்ன துளியாக இருக்கிற காதலில் ஒரு பஞ்சு மூட்டையாக நான் என் தோளில் சுமந்துட்டு இருக்கேன். கடமைகள் எனக்கு ஒரு பெரிய உப்பு மூட்டையாக சைடில் இருக்குது. இப்போ நான் கடல்ற ஒரு பெரிய நீந்தி அடுத்த கரையை சேர போகிறேன். எனக்கு பஞ்சு மூட்டையை ஏற்றி நீங்கள் சுகமான பயணமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. போகும்போது பஞ்சு மூட்டை எனக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். ஆனால் நடுக்கடலில் நான் நீந்தும் போது அந்த பஞ்சு மூட்டையை எனக்கு மிகப்பெரிய கனமானதாக மாறிடும். ஆனால் இந்த உப்பு மூட்டை பெருசாக இருந்தாலும் அதை விட கனமானதாக எனக்கு முதல்ல தோணினாலும், நான் இந்த கடலை கறக்கும் பொழுது அதெல்லாம் கரைஞ்சு கடைசியில் என் கடமையை என்னை கரை சேர்த்துடும். இதுதான் இல்லற வாழ்க்கையோடு இனிமேல் நான் நினைக்கிறேன். எனக்கு திருமணமாகி 4 மாதங்கள் ஆகுது. அதனால எனக்கு வந்து சுய அனுபவம் கிடையாது, சொல்ல அனுபவம் மட்டும்தான். ஆனால் சுய அனுபவம் இல்லாமல், சொல்வனும் இல்லாமல், இத்தனை நாள் பட்ட அனுபவம் கூட இல்லாமல் எல்லாரும் காதல்னு பேச வந்திருக்கிறாங்க. அடுத்தது, நம்ம இல்வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதில் இல்லறம்ங்கிறது ஒரு இல்லம் மாதிரி. வீட்டுக்கும் இல்லத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வீடு கட்டுறதுக்கு காதல் போதும். ஆனால் இல்லத்தோடைய அடிப்படை உருவாக்குறதுக்கு நமக்கு கண்டிப்பாக கடமைங்கிற ஒரு வலுவான ஒரு அடித்தளம் நமக்கு என்றைக்குமே தேவைப்படுது. காதல் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். மறுபடியும் சொல்லணும்னா, இப்போது பட்டுப்புடவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பொண்ணு பட்டுப்புடவை கட்டிட்டு வந்தானா எவ்வளோ அழகாக இருப்பா, நம்ம ரசிக்கிறோம். ஆனால் நம்ம மற்றவங்க கல்யாணத்துக்கு போகும்போது தான் பட்டுப்புடவை கட்டிக்க முடியும். மணமேடையில் கல்யாணம்ன்ற அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கும் போது கூரைப்புடவை தான் கட்ட முடியும், பட்டுப்புடவையை கட்ட முடியாது. அந்த கூரைப்புடவை அழகானதாக இருக்கோ இல்லையோ, அதுதான் என்னுடைய கடமை. அது கட்டும் பொழுது தான் நான் இல்லறம்ன்ற ஒரு அடியே நான் எடுத்து வைக்கிறேன். அடுத்ததாக, நம்ம காதல் தான் கல்யாணத்துக்கு அடித்தளமாக அமையுது அப்படிங்கிற ஒரு கூற்றை சொல்ல விரும்புகிறோம். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. காதல் தான் அடித்தளமாக விரும்புதுன்னா அப்போ திருமணம் என்ன வெறும் சடங்கா? இப்போ நம்ம காதல் தான் அடித்தளம்னு சொல்லிட்டோம்னா, லிவிங் டுகெதர்ன்ற ஒரு கல்ச்சருக்கு நம்மளே நம்மளுடைய சமூகத்தையும் அடுத்த தலைமுறையும் தள்ளுறோமே, அது தவறு இல்லையா? காதல்ங்கிறது மிகப்பெரிய கடமையையும் மிகப்பெரிய கனவுகளையும் சுமந்த நம் பெற்றோரின் இல்வாழ்க்கைக்கு நாம் தருகின்ற திருமணம் என்ற கடமையின் மூலமான பரிசு. கண்டிப்பாக அதை நம்ம வந்து காதல் தான் இனிமையானது அப்படின்னு விற்க முடியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய விருந்து. நீங்கள் காதலுங்கிற இனிப்பை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் விருந்துங்கிறது அறுசுவையும் இருக்கிறது. 1 விட 6 தான் பெருசுங்கிற 1ஆம் கிளாஸ் கணக்கு கூட தெரியாதவங்க எப்படி தான் இங்கே வந்து நம்ம காதல் பெருசுன்னு ஒத்துக்க முடியும்? கடைசியாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, எனக்கு ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோட வாழ்க்கையில் நான் என்னுடைய இனிமையானது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறது என்னுடைய நினைவுகளை தான். நான் என்னுடைய நினைவுகளை தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக விரும்புகிறேன். என்னுடைய இனிமையான விஷயம்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னுடைய நினைவுகள் தான். 4 மாதத்துக்கு முன்னாடி விடிய விடிய இரவு தூங்காமல் என் கணவரோட நான் அப்படியே காதோடு ஒட்டி செல்ஃபோனில் பேசினேன். எந்த ஒரு வார்த்தையுமே எனக்கு நினைவில்லை. இப்போவே நினைவில்லை. 20 வருஷம் கழிச்சு எனக்கு எந்த வார்த்தை நினைவிருக்க போகுது? ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 6-7 வயசாக இருக்கும்பொழுது என் தாத்தாவும் பாட்டியும் இதே மாதிரி விடிய விடிய தூங்காமல் இருந்து என்னை தோளில் போட்டு மகாபாரதம் கதையும் ராமாயணம் கதையும் தாலாட்டும் பாடி கதை சொல்லி எனக்கு அன்னைக்கு தூங்க வச்சாங்க. அன்னைக்கு அவர்களுடைய இல்லறம் வெற்றி பட்டது. என்னுடைய இல்லறத்துடைய அடிப்படை காதல் எனக்கு இன்னைக்கு நினைவுக்கே வரல. ஆனால் அவர்களுடைய இல்லறத்தினுடைய அடிப்படை கடமையாக என்னை அவர்கள் பார்த்தது, அவர்களுடைய இனிமையாக நான் இருந்தது, எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்குது. இல்லறம்ன்றது என்னங்க? நம்ம சமூகத்தில் ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பு தான் இல்லைங்களா? இன்னைக்கு காதல் தான் வசந்ததுன்னா, நாட்டுக்காக போராடுற இராணுவ வீரனும் மருத்துவர்களும் இப்படி நாட்டுக்காக போராடுறவங்க யாருமே காதல் தான் முக்கியம்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கடமையை யார் செய்யறது? அவர்களுடைய இல்லறத்தை அர்த்தமானதாக மாற்றுகிறார்கள். அர்த்தமான இல்லறமே இனிமையான இல்லறம் என்று கூறி
இனிமையான வாழ்க்கைக்கு நீங்கள் இழைந்தோடும் காதலர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, இல்லை கடைசி வரை இணைந்து தன் கடமையை ஆற்ற விரும்பும் கணவன் மனைவியராக இருக்க விரும்புகிறீர்களா என்பதுதான் முடிவு. நன்றி, வணக்கம்.